Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அதாவது Gmail ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது Gmail பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே Gmail-ஆ. அது வந்து Google Photos and உங்களுக்கு வர Gmails எல்லாமே சேர்ந்து ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது டீடைல்ஸா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சோ நான் சொல்ற ஸ்டெப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. சோ அதை எப்படி சால்வ் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் ஜாயின் பண்ணிக்க அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த Gmail ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை அதாவது சால்வ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் டேக் ஓவர் அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட Gmail இருக்க டேட்டாஸ் எல்லாமே நீங்க வந்து ரெக்கவரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்து உங்களோட Gmail இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து டெலீட் பண்ணிட்டாலும் இந்த கூகுள் டேக் ஓவர் மூலமா அதாவது இந்த வெப்சைட் மூலமா நீங்க வந்து ரெக்கவரி பண்ணி வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேணுங்கிறத எப்போ வேணா நீங்க வந்து எடுத்து பார்த்துக்க முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் டேக் ஓவர் அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உங்களோட குரோம்ல போயிட்டு ஓபன் பண்ணிட்டு அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட Gmail அதாவது எந்த Gmail அக்கௌண்ட்ல உங்களோட ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த Gmail அக்கௌண்ட் பாஸ்வேர்டை நீங்க வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்க. ஸோ லாகின் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன எல்லாமே ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து ரெக்கவரி பண்ணிக்கிங்க. ஸோ ரெக்கவரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆர் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அது இந்த ஜிப் ஃபைல் உங்களுக்கு வந்து வேணுமா எவ்வளோ ஜிபி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட Gmail-க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் வந்து உங்களோட Gmail இருக்க எல்லா அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக ஜிப் ஃபைலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லான Gmail அதாவது எது தேவையில்லையோ அதெல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூகுள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கூகுள் டேக் ஓவர் அப்படிங்கிற வெப்சைட்டை. ஸோ இந்த கூகுள் டேக் ஓவர் அப்படிங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களோட Gmail இருக்கிற எல்லா அதாவது டீடைல்ஸ் எல்லாமே அண்ட் டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட Gmail-ல ஒவ்வொன்றா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணாலும் நீங்கள் ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் இதில் பிடிஎஃபாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். அதாவது நீங்க எது வேணுமோ அப்பப்போ நீங்க வந்து எடுத்து கூட பார்த்துக்கலாம். அதோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த கூகுள் டேக் ஓவர் அப்படிங்கிறது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Gmail-ஏ வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத அதாவது டெலிட் பண்ணிட்டாலும் இந்த ரெக்கவரி மூலமா யூஸ் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத எல்லாமே டெலிட் பண்ணிட்டு கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா Gmail உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூகுள் டேக் ஓவர் அப்படிங்கிற வெப்சைட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மறக்காம இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி ரெக்கவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையில்லாத எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Thank you for watching.